Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னீங்கனால் DNBC ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னீங்கன்னா சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் PDF-லயே லாஸ்ட் பேஜ் வந்துட்டு என்ன இருக்கு அப்படினு சொன்னா சிலபஸ் வந்துட்டு இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொன்னா PDF கட் பண்ணி தனியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொன்னா ஒரு PDF கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த PDF ஓட லிங்க் வந்துட்டு என்ன இருக்கு அப்படினு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் போய் லிங்க்ல வந்து என்ன பண்ணிக்க அப்படினு சொன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படினா சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த pharmaceutical science என்ன சிலபஸ் மெயினா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதாவது pharmacy ஓரியண்டடா இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நல்லா படிச்சுக்கங்க. அதுல வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஐபியோட எந்த வருஷத்துல வந்துகிட்டு புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்போ வந்துட்டு லாஸ்ட் வருஷத்துல எந்த புக் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த இயர் அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுக்கோங்க. அது வந்துட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அண்ட் கால்குலேஷன்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா பெர்சன்டேஜ் கால்குலேஷன் அண்ட் அலிகேஷன் மெத்தட் அண்ட் ப்ரூஃப் ஸ்ப்ரீட் கால்குலேஷன் அண்ட் ஐசோடானிக் கால்குலேஷன். இந்த இதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மூணு பெர்சன்டேஜ் கால்குலேஷன், அலிகேஷன் மெத்தட் அண்ட் ப்ரூஃப் ஸ்ப்ரீட். ஓகே, அண்ட் அடுத்ததுல வந்துட்டு என்ன பார்க்க போறோம், சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஃபினாமினால வந்துட்டு HLB ஸ்கேல்ல வந்துட்டு எந்தெந்த வேல்யூ என்னென்ன வேல்யூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, வேற எதுவும் வந்து ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அண்ட் pH பஃபர் ஐசோடானிக் சொல்யூஷன்ல பஃபர் கெபாசிட்டி, பஃபர் ஈக்குவேஷன் என்ன, ஐசோடானிக் சொல்யூஷன் என்ன, அதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க டெஃபினிஷன்ஸ். ஓகே, அண்ட் யூனிட் ஆபரேஷன்ல சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், மிக்சிங், அதாவது சைஸ் செப்பரேஷன் எந்த பிரின்சிபல்ல வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கோர்ஸ் டிஸ்பர்ஷன்ல சஸ்பென்ஷன் என்ன அண்ட் எமல்சன் என்ன, அதுல வந்துட்டு சம் மெத்தடாலஜி இருக்கும். ஓகே, அதுல வந்துட்டு வரக்கூடிய ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதுல வரக்கூடிய ரியாலஜி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு பாத்துக்கோங்க. அண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் அண்ட் டீஃபிளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. மைக்ரோமெரிட்டிஸ்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு, ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிகல் சைஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு டிடெக்ட் பண்ணுது அதை வந்துட்டு என்ன பண்ணிங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடியில் வந்துட்டு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சாலிபிலிட்டி ப்ரொஃபைல் சச்சஸ் PK வேல்யூ, pH, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், பாலிமார்பிசம் என்ன பாலிமார்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடீஸில் வந்துட்டு ஒரு 10 சப்டிவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணி ரீட் பண்ணிங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்மசூட்டிக்ஸ். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்மசூட்டிக்ஸ் தான். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யூனிட் 2ல வந்துட்டு மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ஓகே, அதை வந்துட்டு என்ன பண்ணி ரீட் பண்ணி நான் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப வந்துட்டு எது முக்கியமோ அதை மட்டும் தான் பார்க்குறேன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, ஹியூமரல் இம்யூனிட்டினா என்ன, செல்லுலார் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் பிளட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு பிளாஸ்மா சப்ஸ்டியூஷன் என்ன, கலெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஓகே, அண்ட் பெர்மெண்டேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெனிசிலின் அண்ட் சிட்ரிக் ஆசிட், விட்டமின் B12 அண்ட் குளுட்டமிக் ஆசிட் அண்ட் கிறிஸ்டியோஃபில்வின். இந்த கொஸ்டின் இந்த லைன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதை வந்துட்டு ஓரளவுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் யூனிட் 3ல வந்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க சம் நேமிங் ரியாக்ஷன், அதை வந்துட்டு ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் யூனிட் 4ல வந்துட்டு ஃபார்மகாலஜி, அதாவது CNS, ANS, CVS, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட், சல்ஃபனமைட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி-TP, அதை வந்துட்டு ஓரளவுக்கு கேட்டிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் தென் அனலைசிஸில் வந்துட்டு TLC, காலம், பேப்பர், CC, அயன் எக்ஸ்சேஞ்ச், HPLC, HPDLC, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அதை வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப முக்கியமானது வந்து IR, NMR, RIA அண்டு பாலிரோமெட்ரி, ரிஃப்ராக்டரோமெட்ரி, தெர்மல் மெத்தட் அனாலிசிஸ், DGA, TSC, இதில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக போகாதீங்க, அதோட பிரின்சிபல் என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்க ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது அனலைசிஸில். அண்டு இங்கே வந்துட்டு யூனிட் 6 வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்மகாலஜி. ஓகே, ஜெனரல் ஃபார்மகாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரக் இன்ஸ்பெக்டரில் ஜெனரல் ஃபார்மகாலஜி அண்ட் எஸ்பெஷலி ஃபார்மகாலஜி அண்ட் ஆல்சோ சூட்டிக்ஸ், இது படிச்சா ஓரளவுக்கு வந்து நீ குவாலிஃபை பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இம்யூனோ ஃபார்மகாலஜி, குரோனோ ஃபார்மகாலஜி, பயோஎஸ்ஏ,
இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ஃபார்மகாலஜி, ட்ரக் ஆக்டிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரக். இப்போ கொடுத்த சிலபஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு எது வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி தான் கொடுத்துருக்கோம். ஆட்டோகாய்ட்ஸ் அண்ட் ட்ரக் ஆக்டிங் ஆன் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஹீமோதெரபியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸிகாலஜி இது வந்துட்டு அந்த கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் மியூட்டோசெனிசிட்டி, டெரோசெனிசிட்டி, கார்ஜினோசெனிசிட்டி, ஜீனோடாக்சிசிட்டி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு அசே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஃபார்மகாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் தென் ஃபார்மகாலஜியில் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி அதை பார்த்துக்கோங்க. அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மெத்தட் அதை வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு அந்த அளவுக்கு தேவையில்லை. பிளான்ட் ஹார்மோன்ல இருந்து ரொம்ப 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 நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. அண்டு வேற என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சோர்ஸ் அண்ட் தெரப்பட்டிக்கல் யூஸ் அதை வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு டெர்பினாய்ட்ஸ், ட்ரைடெர்பினாய்ட்ஸ் அண்டு மென்தாக்ளவ் இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு என்ன பண்ணிங்க ஓரளவுக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரிஸ். ஓகே. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணி தான் படிச்சு தான் ஆகணும். ஓகே. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் 1940 அண்ட் ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ். ஓகே. 1955. ஓகே. அண்ட் ரூல்ஸ் வந்து 55 அண்ட் 1954 வந்துட்டு ஆக்ட். ஓகே. அண்ட் ட்ரக் ப்ரைஸ் ஆர்டர் இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.